நம்ம காரில் இப்போது புதுசாக வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் வந்து இந்த டிஸ்பிளேக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்க ஒரு ரேப்பிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேப்பிங் எடுத்துகிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை வந்து இதுக்குரிய சைஸை வந்து நான் செலக்ட் பண்ணி இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மொபைலுக்கெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ, கிளாஸஸ்க்கு வந்து நம்ம ஸ்க்ராட்ச் ப்ரூஃப்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் மீஷோலேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ரைஸஸ் கம்பேர் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது அந்த ப்ராடக்ட்டுங்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதில்னு காமிக்கிறேன். இந்த ப்ராடக்டோடு சேர்த்து நமக்கு வந்து ஒரு வைப்பிங் கிட் கொடுத்துருக்காங்க. வெட் வைப் அண்டு ட்ரை வைப்னு கொடுத்துருக்காங்க. வெட் வைப்னால் ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு லிக்விடு சில ட்ராப்ஸுங்க விட்டுருப்பாங்க. இதை வச்சு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ட்ரை வைப்பை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கார்டை வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இது மேலே இருக்கிற டஸ்ட்டை வந்து முதல்ல ஜென்ரலாக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிடுவோம். தொடச்சிட்டு இதுக்காக அவங்க வச்சிருக்கிற இந்த ஷீட்டை எடுத்துருவோம். எடுத்துட்டு அவங்க கொடுத்த இதில் வந்து இந்த நம்பர் 1 இந்த வெட் வைப்பை வந்து முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணுவோம். எல்லா பக்கமும் இந்த வெட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா தேய்ங்க. முக்கியமாக இந்த கார்னர்ஸில் எங்கே பிரிஞ்சிருக்கோ முதல்ல அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிக்க. இப்போது இதை நல்லா தேய்ச்சி தொடச்சிட்டேன். இந்த மீதி வெட் வைப்பையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதை யூஸ் பண்ணி சைடில் இருக்கிற மிரர்ஸுங்களை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ரேர் வியூ மிரர்ஸுங்களை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த செகண்ட் ட்ரை வைப்பரை எடுக்கிறோம். இது ஜஸ்ட் ஒரு ட்ரை வைப்பர் தான், ஜஸ்ட் லைக் ஒரு பேப்பர். இதை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற வெட்னஸ் போகிற வரைக்கும் நம்ம தொடச்சிக்கணும். இதில் இருக்கிற அந்த வெட்னஸை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் எது இருந்தாலும் அதுங்களை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நல்லா இதில் ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. நம்ம தேய்க்கும் போதை ஃபீல் பண்ண முடியும். அதில் வழுவழுப்பு போய் நார்மலாக வந்துடும். இதில் குட்டி குட்டி பார்ட்டிகிள்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இருந்தால் அதை வைப் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து இந்த ஷீல்டை எடுக்கிறோம். இதில் வந்து 2 சைடு வந்து 2 டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்பர் 1ன்னு இருக்குது பேக் கவர். அடுத்தது வந்து நம்பர் 2ன்னு இருக்குது ஃப்ரண்ட் கவர். நம்ம முதல்ல வந்து பேக் கவரை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக இதனுடைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்குங்க. ஃபஸ்ட் டைம் வச்சு பார்க்கும்போது அது சரியாக வரலன்னா மறுபடியும் இன்னொரு முறை அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடுச்சு. அதுவே லாக் ஆகிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும். பேக் சைடு ஒரு கையை சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு நல்லா தேய்ச்சிடுங்க. எங்கேயும் பபுள்ஸ் இல்லாமல் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த செகண்ட் லேயரை வந்து ரிமூவ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸுங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.